வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. எனக்கு நவராத்திரி பிரசாதமாக என்ன பண்ணினேன்னு தான் நான் காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி பண்ணினது ரவா கேசரி தான். இந்த ரவா கேசரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு காமிச்சிருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் இந்த கப்பில் 3/4 கப்பு நான் சூஜி ரவா உப்புமா ரவையை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இதில் போடுறதுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ. இது ஒரே ஒரு பிஞ்சு தான் போடணும். இது கொஞ்சம் சூடு ஜாஸ்தின்னு சொல்லுவாள், கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் இதுக்கு வறுத்து கொட்டுறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதாவது முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் நம்ம வறுக்கும்போது தனித்தனியாக தான் வறுக்கணும். அப்புறம் நெய்யும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் அதுக்கு தேவையான பொருள். முதல்ல நம்ம கடாய் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஆக்கிட்டேன். முதல்ல இந்த திராட்சை பழத்தை நம்ம போட்டு வறுத்து எடுத்துடனா அது நல்லா பஃபாகி வரணும். அதுக்கப்புறமா நான் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாக்கா ரெண்டும் சரியாகாது. இப்போ நான் இந்த நெய்யை வச்சுட்டேன் அடுப்பில். முதல்ல நான் திராட்சை பழத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ திராட்சை பழத்தை நான் போட்டுட்டேன். இது நல்லா குண்டாக பஃபாக ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு கேஸை கொஞ்சம் சின்னதாக்கின்றிருக்கேன். இல்லைன்னா இதெல்லாம் சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. இதெல்லாம் கரியாமல் நம்ம எடுக்கணும். இதில் எல்லாம் தான் நம்மளோட ஸ்வீட்டோட டேஸ்ட்டே இருக்குது. நம்ம பொன்னிறமாக கரெக்டாக பார்த்து எடுக்கணும். ஏன் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக போடணுன்னா திராட்சை பழம் சீக்கிரமாக இது மாதிரி நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடும். ஆனால் கேஷ்யூநட்ஸ் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். அதனால தனித்தனியாக போடணும். ரெண்டாவது நம்ம இந்த முந்திரி பருப்பை போட்டுடலாம். இந்த முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இதுவும் கொஞ்சம் நம்ம பெருசாக வச்சு கேஸை நல்லா பெருசாக்கின்ட்டு நம்ம வறுத்தோம்னா கரிஞ்சு போயிடும். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நல்லா பொன்னிறமாக கரெக்டாக வாக்காக நம்ம வறுத்து எடுத்துட்டால் தான் அந்த ஸ்வீட்டோட அருமையே இருக்குது, டேஸ்ட்டே. இதில் எல்லாம் தான் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி வரும். இப்போ ரெண்டுத்தையுமே நான் வறுத்து எடுத்து வச்சுட்டாச்சு. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் நெய் பாக்கி இருக்கு இல்லையா, இந்த நெய்யிலேயே அந்த ரவையை கொட்டி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய் ஆக்சுவலாக போகாது. கொஞ்சம் வறுத்தப்புறமா நம்ம மறுபடியும் கொஞ்சம் கூட நெய் 2 டேபிள் ஸ்பூன் கூட தேவையாக இருக்கும். அதையும் விட்டுக்கலாம். இந்த ரவா கேசரியோடு அது நல்லா அல்வா மாதிரி கட்டி கடைசல் எதுவும் இல்லாமல் நல்லா நெய் மாதிரி வரும், வெண்ணெய் மாதிரி வரும்னு சொல்லுவாள் எங்கள் அம்மா. அது எப்படி வரும்னாக்கா நம்ம இந்த ரவையை வறுக்கிறதுலாம் இருக்குது. கேஸை சின்னதாக்கிண்டு கை விடாமல் வறுக்கணும். இது நல்ல கலர் மாறணும், ஆனால் கருகவே கூடாது. நல்லா தனித்தனியாக 2 ஸ்பூன் கூட நான் நெய் விட்டுட்டேன். இந்த நெய் போகிறத அது கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. இந்த வறுத்த ரவை இதை அந்த நெய்யை விட்டு நல்லா வறுத்துக்கணும். கேஸை கொஞ்சம் கூட சின்னதாக்கிக்கணும். இப்போ வறுத்த ரவையை நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா அது நல்லா கிரெயினியாக இருக்கணும்னு சொல்லுவாள். இது 3/4 கப்புக்கு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக நான் சுகர் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதே அளவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ தூரம் திருப்பி வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் தண்ணி விட்டு வச்சுட்டுருக்கேன். இந்த தண்ணியோட அளவு எவ்வளோன்னா, எவ்வளவு ரவை எடுத்தீங்களோ அதுக்கு 3 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு பிஞ்சு இந்த நம்ம சாஃப்ரினை குங்குமப்பூவை அது கூட போட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆரஞ்சு கலர்லாம் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் எந்த கலருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் சேஃபாக என்னன்னு தெரியாது குழந்தைகளுக்கு, ஹெல்த்துக்கு. அதனால் நான் அந்த மாதிரி குங்குமப்பூ இது தான் சேர்ப்பேன். குங்குமப்பூ மாத்திரம்தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது பாகுபதமெல்லாம் கிடையாது. நல்லா கொதித்து வரணும், அது ஃபுல்லாக கரைஞ்சி போயிடணும் அந்த சர்க்கரை. அந்த மாதிரி பதத்தை நம்ம எடுத்துகிட்டு இப்போ இந்த ரவை இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்டாக வந்துட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய்க்குள்ளே அது விட்டு கொடுத்ததுனால இந்த ரவையில் அந்த சர்க்கரை ஜலம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதித்து சேர்ந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இப்போவும் கேஸை சின்னதாக தான் வச்சுக்கணும். ஒரேடியாக அந்த தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கிண்டின்னு இருந்தாலே அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரே ஒரு
பந்து மாதிரி உங்களுக்கு கையில் வந்துடும். சூப்பரான ரவா கேசரி உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் அதில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கூட நெய்யை விட்டு இறக்கலாம். கொஞ்சம் நெய் கூட இருந்தால் சாமி பிரசாதத்துக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி பதம் வரணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது பாருங்க. இந்த மாதிரி பதத்தில் வந்தால் அல்வா மாதிரி வரும் இந்த ரவா கேசரி. உங்கள் வீட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா என்ன கடையிலேருந்து ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கினேடா அப்படின்னு கேட்பா. நான் கேரண்டியாக சொல்கிறேன், சூப்பரான ரவா கேசரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் 3/4 ஒரு ரவை எடுத்தால் ஒரு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ரவா கேசரி நல்லா ரெடியாக எடுத்து நீங்களும் எல்லோரும் இதை பண்ணி பாருங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாகவே ஆகாது. கடைசல் எதுவுமே வராது, ஃபஸ்ட் கிளாஸாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணுறதுனா பண்ணுங்க. ஆற்றுலையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.